மறுஜென்மத்திலாவது இவ்வாறான ஓர் நிலைமை ஏற்படக்கூடாது என்பதே பிள்ளையானின் ஒரே வேண்டுதலாக இருக்கின்றது. புலிகள் அமைப்பில் இருந்ததற்காக தண்டனை விதிக்க வேண்டுமானால் அவருடன் இருந்த 20-30,000 பேரையும் தண்டிக்க வேண்டுமல்லவா? பிள்ளையானை மட்டும் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதன் மூலம் புலிகளுக்கு எதிராக போராடுவது குற்றமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதே தெளிவாகின்றது. நான் இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை. நாளை வழக்கு விசாரணை இருக்கின்றதல்லவா? ஒட்டுமொத்தத்திலே உதயகம்பன்பிலவின் கூற்றிலிருந்து பார்க்கின்ற போது 2 விடயங்கள் தென்படுகிறது. ஒன்று, முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, பிள்ளையானை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் என்கின்ற அடிப்படையில் கைது செய்திருப்பீர்களாக இருந்தால் அவரோடு இயங்கியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான வினாவினை உதயகம்பன்பில் அவர்கள் கூறுகிறார். உதயகம்பன்பில் அவர்கள் கூறுகின்ற போது தான் எதற்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியாது என்று பிள்ளையான் உதயகம்பன்பிலவிடம் கூறியதாக உதயகம்பன்பில கூறுகிறார் என்றால், ஆனந்த விஜயபால கடந்த காலங்களில் கூறியதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அல்லது ரவி செனவிரட்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை நெருங்கிவிட்டோம் என்று கூறியதின் உண்மைத்தன்மை என்ன என்பதெல்லாம் இன்று வினாவாகவே இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று கூற வேண்டும். அல்லது இந்த விசாரணையை எடுத்துச் செல்வதில் ஒரு பெரும் நெருக்கடி அல்லது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு விட்டன என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும். அசாத் மௌலானாவை அழைத்து வரலாம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகிறார். ஆனால் அசாத் மௌலானா அழைத்து வருவதில் கூட ஒரு பெரும் நெருக்கடி நிலை இப்போது ஏற்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாது, அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவதனை விரும்பவில்லை என்கின்ற உத்தியோகப்பற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணை எந்த களத்தை திறக்கப் போகிறது, எந்த களத்தை நோக்கி நகரப் போகிறது என்பதெல்லாம் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மறைமுகமாக கருணா இலக்கு வைக்கப்படுகிறாரா? கருணா இந்த விடயத்துக்குள் இழுத்து வரப்படுகிறாரா? கருணா இப்போது எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் அவருடைய நாளாந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருணாவை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று உதயகம்பன்பில கோருகின்றாரா என்கின்ற சந்தேகம் எல்லாம் பரவலாக எழுகின்றது.